இன்றைக்கும் நம்ம தமிழ் பாடத்தில் தமிழ் மொழி என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர். விடை பாவாணர். சீன மொழி டேஸ் எழுத்து முறையில் அமைந்துள்ளது. விடை சித்திர. இன்றைய மதுரையில் பாண்டிய மன்னர்கள் அமைத்திருந்த தமிழ்ச்சங்கம். விடை 3ஆம் தமிழ்ச்சங்கம். உலகில் உள்ள மொழிகளுள் இலக்கிய இலக்கண வளமுடைய மொழிகள். விடை 3000. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி தமிழ் செம்மொழியாம். யாருடைய கூற்று? விடை பரிதிமாற் கலைஞர். அகம் புறம் என்பது. விடை வாழ்வியல் இலக்கணம். திருக்குறள் உலகிற்கு கற்றுக் கொடுப்பது. விடை வாழ்வியல் நெறிமுறை. சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள். விடை 26,350. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தமிழ் மொழி தவிர வேறெந்த மொழியிலும் இல்லை. யாருடைய கூற்று? விடை கமில் சுவலபில். உலகிலுள்ள மொழிகளுள் தமிழே மிகவும் பண்பட்ட மொழியாகும். யாருடைய கூற்று? விடை மார்ஸ் முல்லர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது. யார் கூற்று? விடை கெல்லட். ஒன்றே குலம் என்பது தமிழின் எந்த பண்பை சேர்ந்தது? விடை பொதுமை அறம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது தமிழின் எந்த பண்பை குறிக்கிறது? விடை உயர் சிந்தனை. பிறன்மனை நோக்கா பேராண்மை என்பது தமிழ் மொழியின். விடை பண்பாட்டு நெறிமுறை. குமரி கண்டத்தில் பிறந்த முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளன? 4. மலையாளம் எந்த மொழி வகையை சார்ந்தது? விடை தென் திராவிடம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர். விடை கால்டுவெல். திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது என்று கூறியவர். விடை ஹீராஸ் பாதிரியார். திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர். விடை கால்டுவெல். தென்னிந்திய மொழிகளை ஒரு காலத்தில் எவ்வாறு அழைத்தனர்? விடை தமுலிக். திராவிட இனமும் அவர் தம் மொழியும் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும் என ஆய்வாளர்களில் ஒரு சிலர் கருதுகின்றனர். விடை மத்திய தரைக்கடல். பெரிப்ளூஸ் என்ற நூல் தமிழர்கள் யாருடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தது பற்றி கூறுகிறது. விடை கிரேக்கர்கள். தசரதன் அவைக்கு வந்ததாக எந்த தமிழ் மன்னன் பற்றி வால்மீகி கூறுகிறார்? பாண்டியர். பாண்டிய மன்னன் அரசு பற்றி தன் நூலில் குறிப்பிட்டவர். விடை மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் தமிழகம் வந்த நூற்றாண்டு. விடை கிமு 4. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எனது நண்பர்கள் என்று கல்வெட்டில் பொறித்த மன்னர். விடை அசோகர். தமிழகத்திலிருந்து உரோம் நாட்டுடன் வாணிபம் செய்யப்பட்ட பொருட்கள். விடை முத்துக்கள், யானை தந்தம். எகிப்து நாட்டுடன் நடந்த வாணிபத்தில் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். விடை மயில் தோகை, அகில். உரோம் நாட்டிலிருந்து ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு சென்றதாக பிலினி கூறுவது.
விடை 1,000,000 பவுண்ட்கள். உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது. விடை தமிழ். அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் பகுதி. விடை நாஞ்சில் நாடு. வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி. விடை தமிழ். பிற மொழிகளின் துணையில்லாமல் தனித்து இயங்கும் வல்லமை பெற்றது தமிழ் மொழி என்பது யாருடைய கூற்று? விடை கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறுவது. விடை தொல்காப்பியம். உலகின் மிக பழைமையான நிலப்பகுதி. விடை குமரிக்கண்டம். தமிழில் டேஸ் பெயர்கள் மிகவும் குறைவு. விடை இடுகுறி பெயர்கள். உலகின் மிக பழைமையான நிலப்பகுதியான குமரிக்கண்டம் கடற்கோளால் மூழ்கிவிட்டதற்கான சான்று இந்நூலில் உள்ளது. விடை தண்டியலங்காரம். தமிழ் மொழி என்ற அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள்தான் திருக்குறள். யாருடைய கூற்று? விடை டாக்டர் கிரவுல். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர். விடை பேராசிரியர் ச. அகத்தியலிங்கம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4ம் விடை திராவிட பெருமொழிகள். திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர். விடை குமரி லபட்டர். இலக்கிய இலக்கண வளமுடைய மொழிகளில் டேஸ் என்பவர் மொழி நூலார். 3000. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பாடியவர். விடை பாவலேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் மொழி எத்தனை ஒலி வகைகளை கொண்டுள்ளது? விடை 330. கீழ்க்கண்ட மொழிகளில் வழக்கிழந்து போன மொழி எது? விடை A and B. லத்தீன், ஹீப்ரு. என்றுமுள்ள தென்தமிழ் என்று தமிழின் தொன்மையை கூறியவர். விடை கம்பர். உலகிலுள்ள மொழிகளுள் தமிழே மிகவும் பண்பட்ட மொழியாகும். யாருடைய கூற்று? விடை மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது. யாருடைய கூற்று? விடை முனைவர் எமினோ. திராவிட என்னும் சொல் கீழ்க்கண்ட எந்த சொல்லிலிருந்து உருவானது? விடை தமிழ். இதுபோல இன்னும் அநேக பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் வெளிவரும். பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.